ரேகா 10வதுல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவ படிப்புல ரொம்பவே திறமைசாலி. வாங்க வாங்க சர்மா சார், நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்னாச்சு? ரேகா ஏதாவது தப்பு பண்ணாளா? இல்ல அவதான் எங்க ஸ்கூல்லயே ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த வருஷம் ஹாஃப் இயர்லில கூட அவ நல்ல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. இப்படியே அவ முயற்சி செஞ்சான்னா நிச்சயமா டாப்பஸ்டா வரலாம். கண்டிப்பா வருவா. ரேகாவோட அப்பா அவளை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ரேகாவோட அப்பா ஒரு பிடி டீச்சர். அதனால ரேகாவும் அவங்க அப்பாவும் தினமும் காலையில ஜாகிங் போவாங்க. சீக்கிரம் வாங்க. எனக்கு வயசாயி போச்சுமா. உங்களுக்கு வயசுல ஒண்ணு பெருசா ஆகல, உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுச்சு. அதனாலதான் உங்களால ஓடவே முடியல. எனக்கு ஒன்னும் தொப்பகப்ப ஒன்னும் இல்ல. நான் உன்னை தோக்கடிப்பேன் பாரு. ஷர்மா சாரு ரொம்ப முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவரால ரேகாவை தோக்கடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பார்க்குக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. தினமும் ரேகா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பூஜா, திவ்யா கூட ஸ்கூலுக்கு போவா. அவங்க போற வழியில பான் கடையில நின்னுகிட்டு 3 ரவுடி பசங்க அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஏய், ஃபிகர் பாரா எப்படி இருக்கான்னு. ஆமா அங்க பாரு, அந்த பொண்ணு எவ்வளவு நல்லா இருக்கான்னு. அவளை பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கா. அவ ஓடும்போது ரொம்ப அழகா இருக்காடா. என்னுடைய நெஞ்சு படபடன்னு அடிக்குது. ரேகாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்க இப்படி நடக்கிறதுனால ரொம்ப சோகமாயிடுவாங்க. ரேகாவோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்ச நாளாவே அந்த பசங்க அந்த கடைக்கு வரதில்ல. அத பார்த்து ரேகாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா 1 மாசத்துக்கு அப்புறமா திரும்பி அந்த ரவுடி பசங்க அங்க வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க. என் ஃபிகர் வந்துருச்சுடா. அடடடடா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காடா. என்னுடைய ஆளு டெய்லி ஓடி ஓடி ஒல்லியா மாறிட்டாடா. அவங்க 3 பேருக்கும் கோவம் வர ஆரம்பிச்சது. டேய், எங்களை கிண்டல் பண்றியா? எங்களையே கிண்டல் பண்றியா? ரேகா அந்த பையனை ஓங்கி அறைய ஆரம்பிச்சா. அவனுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்தப்ப அவங்க 2 பேரையும் ஓங்கி அறைய ஆரம்பிச்சா. ரேகா தனியா நின்னு அந்த 3 பசங்களையும் அடிச்சு கீழே தள்ளிட்டா. அந்த 3 பேரும் அங்க இருந்து பயந்து ஓடிட்டாங்க. அட பரவாயில்லையே ரேகா, நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. அன்னைக்குதான் ரேகாவுக்கு தன்னுடைய திறமையே தெரிஞ்சது. அத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்பா, நான் இன்னைக்கு அந்த 3 பசங்கள நல்லா அடிச்சு தள்ளிட்டேன். அம்மா, ஒருவேளை உனக்கு ஏதாவது நடந்திருந்தா? அப்பா, நீங்க மட்டும் அத பாத்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அந்த 3 பேரும் அங்க இருந்து பயந்து ஓடிட்டாங்க தெரியுமா? இன்னைக்குதான் எனக்கும் தெரிஞ்சது நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. ஆமா, நீ அப்படிதான் இருப்ப. ரொம்ப நாளா ரன்னிங் பண்றல்ல, அதே மாதிரி எக்ஸசைஸ் கூட பண்ற. ஆமாப்பா, நான் பெரியவள ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர் ஆகணும். வெரி குட். ஆனா அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஐ அம் ரெடி. அதுக்கப்புறம் ரேகா தன்னோட ட்ரைனிங்க ஆரம்பிச்சா. தினமும் காலையில ரொம்ப நேரம் ஓடுவா. அப்புறம் பார்க்ல பயங்கரமா எக்ஸசைஸும் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம படிப்புலயும் கவனத்தை செலுத்தினா. இதே மாதிரி பல வருஷங்கள் அவ முயற்சி பண்ணா. அதுக்கப்புறம் IPS எக்ஸாம் எழுதி பாஸும் பண்ணினா. இப்ப அவ போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஆயிட்டா. ரேகாவுக்கு அதே சிட்டில வேலையும் கிடைச்சது. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. டேய், பைசா எடு. டேய் கிழவா, பைசாவை எடு 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 எடு. தம்பி, என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா. ஏய், வாய மூடு. பொய் சொல்றியா? அந்த திருடன் அந்த வயசானவர் மேல கைய தூக்கி ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சப்ப ரேகா அவனை தடுத்து நிறுத்தினா. ரேகா அவனோட கைய முறுக்கினா. அதுக்கப்புறம் இன்னொருத்த மேல தள்ளி விட்டா. நீ இங்க புதுசா வந்திருக்க, எங்க கிட்ட சண்டை போடாத. உன்னை நான் விட மாட்டேன் பாரு. அப்படியா? அதுக்கப்புறம் ரேகா அந்த ரவுடிங்க கூட பயங்கரமா சண்டை போட்டா. அன்னையில இருந்து ரேகாவை, அதாவது அந்த போலீஸ் பொண்ண அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாராட்டினாங்க. 6 வயசு பானுவோட அப்பா அம்மா
ரெண்டு பேருமே போலீஸ்ல வேலை பாக்குறாங்க. பானுவோட அப்பா அம்மா வேலைக்கு போகும்போது, மம்மி டாடி பாய், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. திரும்பி வரும்போது எனக்காக வேற பெண் வாங்கிட்டு வாங்க. சரி தம்பி, கண்டிப்பா கொண்டு வரேன். ஆனா நீ பாட்டி தாத்தாவை கஷ்டப்படுத்த கூடாது. தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்புறம் உன்னோட பேண்ட்ல சூசு பண்ண கூடாது. ஈரமாச்சுன்னா தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி மாத்திக்கோ. சரிங்கம்மா, நான் சொல்றேன். பானு அவங்க பாட்டி கூட பார்க்ல திருடன் போலீஸ் விளையாடுவாங்க. பானு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. அவங்க பாட்டி அங்க போய் கண்டுபிடிப்பாங்க. பிடிச்சிட்டேன், நான் பானுவை பிடிச்சிட்டேன். பாட்டி, இப்ப நீங்க திருடனா நடிங்க, நான் போலீஸா இருப்பேன். நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். சரிப்பா. ஆமா, பெரியவனாகி என்ன ஆக போற? நான் பெருசானதுக்கு அப்புறம் அப்பா அம்மா மாதிரி போலீஸ் ஆக போறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பானுவோட அப்பா அம்மா அங்க வராங்க. ஹே, ஹுரே! அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அப்பா, எனக்காக நீங்க ஏரோப்ளேன் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாடா கண்ணா, உனக்காக தான் இந்த ஏரோப்ளேன். அம்மா, இவன் ஈரம் பண்ணலையே. பானுவை கூட்டிக்கிட்டு அவங்க தாத்தா பார்க்குக்கு போனாரு. அவங்க தாத்தா அவன் உயரமாகணுன்றதுக்காக அங்க இருக்கிற கம்பியில தொங்க விட்டாரு. பாரு, நீ உங்க அப்பா மாதிரியே அம்மா மாதிரியே போலீஸ் ஆகணும்னு நினைச்சா நீ தினைக்கும் இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கணும். ஒரு நாள் பானுவோட அப்பா அம்மாவோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. பானுவோட தாத்தா பாட்டி பானுவை கவனிச்சுக்கிட்டாங்க. பானு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா போலீஸ் வேலையில சேர்த்துக்கான முயற்சி பண்றான். காலையில 4 மணிக்கே அவன் ஓட ஆரம்பிக்கிறான். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாமே பிராக்டிஸ் பண்றான். ஒரு நாள் ஹைக்கிங்காக பானு மலைக்கு மேல போறான். அந்த நேரம் அவனுடைய கால்ல ஒரு பாம்பு கடிச்சிருது. உடனே பானு ஒரு கத்தி எடுத்து பாம்பு கடிச்ச இடத்துல கத்தியால கிழிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட சட்டையை கிழிச்சு அவனுடைய கால்கள்ல அந்தந்த இடத்துல கட்டு போடுறான். பாம்பு கடிச்ச விஷம் உடல் முழுக்க பரவாம பாத்துக்கிறான். ஆனா ரத்தம் அதிகமா வெளியே வந்ததுனால அந்த இடத்துலயே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அவன் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது அவங்க தாத்தா பாட்டியோட ஹாஸ்பிட்டல்ல படுத்து இருக்கிறான். அட பாட்டி, நான் இன்னைக்கு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? கண்ணா, உன்னை தூக்கிக்கிட்டு 2 பேர் இங்க வந்தாங்க. நீ 3 நாளா மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய பாட்டில் ரத்தமும் ஏத்திருக்கும். இன்னைக்கு உனக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. ஆனா இன்னைக்கு உன்னுடைய எடை ரத்தம் போனதுனால குறைஞ்சு போச்சு. நாளைக்கு உன்னை இங்கிருந்து அனுப்பிடுவாங்க. வேற வழியே இல்லாம பானு ஒரு செக்யூரிட்டி வேலையில ஜாயின் பண்றான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பானுவோட தாத்தாவும் இறந்து போயிட்டாரு. கண்ணா, நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன். நீ டியூட்டி பார்க்கறதுக்காக போயிடுற. இங்க சமையல் பண்றதுக்கு கூட யாருமே இல்ல. என்னை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆளு கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. ஒரு பொண்ணு வந்துட்டானா அவ எல்லா வேலையும் பார்த்துப்பா. ஒரு நாள் பானுவும் அவங்க பாட்டியும் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக போறாங்க. இத பாருமா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? பாட்டி, நான் BA வரைக்கும் படிச்சிருக்கேன். கண்ணா பானு, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்காப்பா? அப்படியா பாட்டி? ஸ்வேதா பானுவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பானுவோட அப்பா அம்மா போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிற போட்டோ செவத்துல இருக்கிறத கவனிக்கிறா. உங்க அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ்ல இருந்திருக்காங்க. நீ ஏன் போலீஸ் வேலை பார்க்கறதுக்கு முயற்சியே பண்ணல? பானு அவகிட்ட எல்லா கதையும் சொல்றா. அதாவது கடைசியில அவனுடைய விதி போலீஸ் வேலை பார்க்க விடாம பண்ணிடுச்சுன்னு. எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு கனவு இருந்தது, நான் போலீஸ் ஆகணும்னு. ஆனா கடவுளோட ஆசைக்கு எதிரா மனுஷன் மாத்திரம் என்ன பண்ண முடியும்? நான் உங்க அப்பா அம்மாவோட கனவை நிறைவேற்றி வைக்கிறேன். போலீஸ்ல சேரத்துக்கான எல்லா முயற்சியும் நான் பண்றேன். நீங்க அதுக்கான உதவியை எனக்கு செய்யுங்க. மறுநாள்ல இருந்து பானு ஸ்வேதாவை போலீஸ் ஆக்கிறதுக்கு தயார்படுத்துறான். அவங்க 2 பேரும் தினமும் 10 கிலோமீட்டர் ஓடுறாங்க.
பானு ஸ்வேதாவுக்கு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாமே கத்து கொடுக்கறான். ஸ்வேதா போலீஸ் ஆகிறதுக்கான டெஸ்டையும் பாஸ் பண்ணிடுறா. இப்போ பிசிக்கல் டெஸ்ட் தான் பாக்கி. ஒரு நாள் படிக்கட்டுல இறங்கும்போது ஸ்வேதாவோட கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. அவ தலையில அடிபட்டுடுது. இத பாருமா, இப்ப நீ கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். இதுக்கு மேல நீ பிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல பாட்டிமா, என் தலையில அடிபட்டு தான் இருக்கு. அதுக்காக நான் என்னுடைய முயற்சி நிச்சயமா கைவிட மாட்டேன். ஸ்வேதா தலையில கட்டோட லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாமே பிராக்டிஸ் பண்றா. ஃபிட்னஸ் டெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே ஸ்வேதாவோட தலையில இருந்த காயமும் ஆறி போயிடுச்சு. அவ எல்லா டெஸ்ட்லயும் எல்லா பெண்களுக்கும் முன்னாடி முதல்ல வந்துடுறா. இப்ப அவ போலீஸ்லயும் ஜாயின் பண்ணிட்டா. ஸ்வேதா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறமா கூட ஒரு போலீஸ் மருமகளா ஆகி காட்டிட்டம்மா நீ. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம நம்மளுடைய டார்கெட்டை அடையறதுக்காக வழியில எத்தனையோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கண்டு நாம பயப்படாம அதுக்கான முயற்சியை நாம எப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும்.